ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து அண்ணன்கிட்ட சொன்னேன், இது மாதிரி வந்து என்னென்ன நம்ம செய்யணும் மாமா வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நம்ம இன்னும் இப்போ செய்ய வேண்டிய தேவையெல்லாம் கிடையாதுடா. நம்மளுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, உன் கல்யாணத்துலேயும் சரி என் கல்யாணத்துலேயும் சரி, ஒரு நகை கூட ஒரு மோதிரமோ எதுவுமே அவங்க செய்யலை. 1000 2000 பணம் போட்டிருக்காங்க போல இருக்குது. அதை போய் இன்றைக்கி வந்து அவங்க பையன் கல்யாணத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது தான். அம்மா சொல்லுவோம் இது மாதிரி வந்து நகை செய்யணும்டா பண்ணணும்டா அப்படின்ட்டு. அதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காத. அன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் வசதி, என் கல்யாணத்தப்போ நம்ம அந்த அளவுக்கு வசதியாக கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து முன்னேறி வந்தோம், ட்ராவல்ஸ் வச்சுட்டு முன்னேறி வந்தோம். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இன்றைக்கி வந்து நம்மள்ட்ட வந்து எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அவங்க பேசுவாங்க. ஆனால் வந்து உங்ககிட்ட சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். நீ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி வந்து நீ வந்து நான் சொல்கிறத வந்து முக்கியமாக நீ கேளு அப்படின்னோடனே, என்ன விஷயம்னு ஏன் என்னாச்சு அப்படின்னோடனே, நான் வந்து அப்போ நம்மள்ட்ட வசதி இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நமக்கு நம்ம செய்வோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் செய்ய மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோன்னோட தான் நம்மளுக்கு முதல் பத்திரிக்கை நமக்கு கொடுக்க வர்றாங்க, வாக்கு பணம் வச்சு. அப்படி இருக்கிறப்ப நீ அதெல்லாம் புரிஞ்சுக்க. இப்போக்கி மாமா நல்லா பேசுகிறாரு அப்படின்லாம் நீ நம்பிடாத. அவரை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்பா இறந்த டயத்தில் நம்மள்ட்ட எவ்வளோ பணத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அப்போ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை வந்து இவர் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுறோம், நம்ம வசதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பண்ணுறாரு. ஆனால் நம்மள அன்றைக்கி வந்து ஒரு சபையில் வந்து என்னை விடுறா, என்னை விட நான் வந்து சரி நான் கல்யாணம் பண்ணப்போ கூட இது பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு நீ கல்யாணம் பண்ண, உனக்கு ஏதாச்சும் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு 2 கிராம் நகையை செஞ்சுருப்பாங்களா சொல்லு? எதுவுமே செய்யலை. அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து செய்ய முடியும், பண்ண முடியும்? அவங்க செஞ்சிருந்து பண்ணால் வந்து நம்ம ஓகேங்கலாம். அவங்க செய்யாதப்போ பண்ணாதப்போ நம்ம எப்படி வந்து செய்ய முடியும்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்னோடனே, இல்லை நான் வந்து செய்யக்கூடாதுன்னெலாம் வந்து மாமா வந்து இருந்திருக்க மாட்டார். மாமி தான் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களா? அவங்களே சொன்னாலும் ஏன்டா இவர்கிட்ட வந்து ஒரு யார்கிட்டயாவது கொடுத்துனாச்சும் செய்ய சொல்லியிருக்கலாம். நம்ம அக்கா பொண்ணுக்கிட்ட இல்லை யாரையாவது கொடுத்துனாச்சும் இவர் வந்து மறைமுகமானாச்சும் ஒரு பணமாவோ ஏதோ ஒன்று செய்ய சொல்லியிருக்கலாம் பாரு. மாமி வந்து பார்த்துக்கிட்டேவா இருக்காங்க என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறாங்கன்னு. இவருக்கு வந்து செய்யணுங்கிற மனசெல்லாம் இவருக்கு கிடையாதுடா. நீ நினைக்கிற மாதிரி வந்து ஒரு செய்யணும், நல்லது கெட்டதுக்கு போகணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு கிடையாது. இவரோட எண்ணம் எப்படி இருக்குதுன்னா, இவர் வந்து நம்ம என்ன இது பண்ணுறது, நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அலட்சியமான ஒரு விஷயத்த தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீ அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் விட்டுடு. அவர் நினைக்கிறது மாதிரி நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து நடக்கிற மாதிரி நடக்கணும்னா நம்ம வந்து ஓரளவு மனசுக்குள்ளே நம்ம இருக்கிற விஷயத்த வந்து நம்ம இது பண்ணால் மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன், உன் விருப்பம். நான் எதுவும் வந்து நகை செய்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி அம்மா வந்து அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஆனால் நான் வந்து மறக்கலடா. அவங்க வந்து மறக்கலாம், பண்ணலாம், செய்யலாமே தவிர எனக்கு வந்து அதெல்லாம் வந்து தெரியாமல் இல்லை. உனக்கு வந்து நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் என் தம்பி ஒய்ஃபும் வந்து சொன்னாங்க, மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மாமா. எனக்கு வந்து இவர் வந்து அத்தை சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு பேசுகிறாரு. எனக்கு ஆனால் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இவர் வந்து அன்னைக்கு நடந்த விஷயத்த வந்து மறந்துடுறாரு இவரெலாம். நான் வந்து எவ்வளோ சொல்லிட்டேன் பண்ணிட்டேன். ஆனால் இவர் வந்து அது மாதிரி கேட்குறதா இல்லை. அவர் வந்து ஒரு சில விஷயத்த வந்து புரிஞ்சுக்காம தான் இவரும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, சரி சரிம்மா விடு, அவன் பேசுகிறது பேசிக்கட்டும், நீ அதெல்லாம் பற்றி நினைக்காத. நம்ம என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்ப்போம் என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ஒரு 2 3 நாளைக்கு அப்புறம் வந்து அம்மா வந்து நாங்கள்லாம் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க, என்னடா கல்யாணத்துக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கல. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியும். நான் வந்து ஒரு விஷயம் என்ன செய்கிறாங்களோ அதை நான் திருப்பி செய்யணும்னு நினைக்கிற ஆளுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் முயற்சி பண்ணலை. ஆனால் வந்து எங்கள் தம்பிக்கிட்ட வந்து என்னடா இந்த மாதிரி ரகு என்ன செய்கிற மாமா பையன் கல்யாணத்துக்கு நான் 1 வாரம் தான் இருக்குது, ஒன்றுமே நீ எதுவுமே யோசிக்கலை என்ன இதுன்னு என் தம்பி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான். அவர் என்னம்மா செஞ்சார், நமக்கு என்ன செஞ்சார், ஏதாச்சும் உனக்கு ஏதாச்சும் செஞ்சுருக்காரா இல்லை எங்களுக்கு தான் ஏதாச்சும் 2 கல்யாணம் நம்ம வீட்டில் நடந்துச்சு, கிரகப்பிரவேசம் பண்ணோம், எதுவுமே செய்யலைல்ல. அப்பா இருந்ததுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாரா? இல்லைல்ல. அப்படி இருக்கிறப்போ எதுவுமே செய்யாதப்போ இப்போ எப்படி நம்ம கொண்டு செய்ய முடியும்? செய்முறைன்னு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருந்தா நம்ம அதோட 1 கிராமோ 2 கிராமோ கூட குறைச்சோ எது வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். ஒன்றுமே செய்யாதப்போ என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
என் தம்பி சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அதாவது செய்யணும் சொல்ல முடியல, ஏன்டா செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியல. ஒன்றுமே எங்கள் அம்மாவால் வந்து பேச முடியாத